பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த அருமையான 9வது மாதத்தின் முதல் நாளிலே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை இந்த 8 மாதமும் பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து ஆசீர்வதித்து தாங்கி ஏந்தி தூக்கி சுமந்து எவ்வளவு அன்பை நம்மேல ஊற்றி காப்பாற்றி இன்றைக்கு 9வது மாதத்தின் முதல் நாளிலே கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கே கனமும் மகிமையும் துதியும் எப்பொழுதும் உண்டாவதாக. கால வேளையிலே வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி ஆன்லைன் மூலமாய் கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிறைவான பலன் உண்டாவதாக. ஏனென்றால் 102:12 படி உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக இருந்த உனக்கு அவராலேயே நிறைவான பலன் உண்டாவதாக. Full reward will be given of God of Israel. Amen. ஆமா. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை நீங்க 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் ஆபிரகாமை அழைத்து நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே திடீரென்று தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. இந்த சோதித்தாருங்கிற வார்த்தை தான் நிறைய ஜனங்களுக்கு சோதனையாகவே இருக்கிறது. கடவுள் என்னை சோதித்தார், கடவுள் என்னை சோதிக்கிறார், யோபுவை சோதித்தார், ஆபிரகாமை சோதித்தார், இப்படி இந்த வார்த்தையை எடுத்துட்டு நிறைய பேர் தவறா அதை புரிந்து கொண்டு கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இதை நிறைய பேர் இடத்துல கேட்கிறோம். ஆனா கடவுள் சோதித்தால் ஒரு மனுஷன் தாங்குவானா அப்படின்னா முடியாது. மனுஷனுடைய சோதனையை தாங்க முடியாம ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்க. அவங்க எதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை பேசிட்டாங்க, சோதனை தாங்க முடியல, டார்ச்சர் தாங்க முடியலன்றோம். ஆனா கடவுள் ஒரு மனுஷனை சோதிக்கணும்னு நினைச்சா அவன் உயிரோட வாழறது கஷ்டங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, பரிசோதிக்கிறவர். பரிசுத்தமாக்கும்படி பரிசோதிக்கிறவர். ஏன்னா வேத வசனம் எப்பொழுதுமே பேலன்சிங்கா தான் வேதம் சொல்லும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, திராணிக்கு தக்கதாக தான் அவனை நான் சோதனை கொடுப்பேன்னு சொல்றார். திராணிக்கு தக்க. ஏன்னா நம்மளை படைத்தவருக்கு தெரியும் அந்த சோதனையை ஏன் அனுமதிக்கிறார்னு கேளு. அழிக்கிறதுக்கு அல்ல. அந்த சோதனையை கொடுத்து அந்த மனிதனை, அந்த மனுஷிய உருவழிக்க தேவன் சோதனையை அனுமதிப்பது இல்லை, அல்லது சோதிப்பதும் இல்லை, சோதிக்கவும் மாட்டார். என்றால் நம்மை படைத்தவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய சர்வ வல்லமையை கொண்டு நம்ம சோதிச்சா நம்ம இருக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் மகா மனதுருக்கம் உள்ளவர். ஒருவரையும் அழிக்கும்படி அவர் உருவாக்கவில்லை, உண்டாக்கவும் இல்லை. ஆனால் அந்த சோதனை மூலமாக அந்த மனிதன் என்னுடைய மகன் என்று நிரூபிக்கிறதற்காக ஒரு சோதனை தேவை. எந்த ஒன்றையை நிரூபிக்கிறதற்கு என்ன தேவை? சோதனைகள் தேவை, ஆதாரங்கள் தேவை. அப்ப சோதனை இல்லாம சாதனை கிடையாது. சரிங்களா? அந்த சோதனையை சரியா புரிந்து கொள்ளணும்னா அந்த சோதனை அவங்களுக்கு வேதனையா மாறிடும். நேற்று சொன்ன மாதிரி தான், வார்த்தையை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? அது மனுஷன் பேசுறதா இருக்கட்டும், தேவன் பேசுறதா இருக்கட்டும்.
அப்ப சரியான புரிதல் தான் ரொம்ப அவசியம். தவறான புரிதல் தவறான இடத்திற்கு வழி நடத்திடும். சரிங்களா? ஆகவே இங்கே கடவுள் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொன்னால் அது ஆங்கிலத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா he proved Abraham இருக்கும். ஆபிரகாமை அவர் நிரூபித்தார். சோதித்தார்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக நிரூபித்தார்ங்கிறது எடுத்துக்கொள்ளுங்க. நம்மை நிரூபிக்கணும். உலகத்தில் இந்த மனுஷன் என்னுடைய மகன் என்று கர்த்தர் நிரூபிக்கத்தான் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சோதனையின் வழியாக நம்ம பொறுமையோடு கூட சாந்தத்தோடு கூட அதை சகித்துக் கொள்ளும் பொழுது அங்க பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். பாடங்களை, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரங்கள் வழியாக நாம் உருவாக்கப்பட முடியும். உபத்திரங்கள் வழியாக உருவாக்கப்பட முடியும். ஏனென்றால் உருவாக்கப்படுகிறதற்கு முன்னமே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தாயின் கருவிலே தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவருடைய கரத்திலே உருவாக்கப்படுகிறோம். உண்டாக்கப்பட்ட எல்லாருமே கடவுளுடைய கரத்துக்கு வரணுங்க. கடவுளுடைய கரத்துக்கு வரணும். ஆண்டவரே என்னை உருவாக்கும். பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு இன்ஜினியரா உருவாக்குவாங்க, ஒரு டாக்டரா உருவாக்குவாங்க, ஒரு ஆடிட்டரா உருவாக்குவாங்க. உருவாக்கப்படுறது முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ கருவறை அடுத்தது உருவாக்கப்படணும்னா எங்க வரணும்னா வகுப்பு அறைக்கு வரணும். கருவறையிலிருந்து எங்க வரணும்? வகுப்பு அறைக்கு வரணும். அங்கதான் உருவாக்கப்படுவீர்கள். எனக்கு வகுப்பு அறை தேவையில்லை, நான் நிறைய பேரோடு பழகிறேன் அப்படின்னு சொன்னா முறைப்படி கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுக்கு அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனால் உலகம் அங்கீகரிக்காது. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன செய்யாது? அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், சர்டிபிகேட் புரியுதுங்களா? ஆதாரம் வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்ம சோதிக்கணும்னு நினைச்சா நம்மெல்லாம் வாழவே முடியாது. உருவாக்கி எதுக்குங்க சோதிக்கணும்? நம்ம ஆண்டவர் அதாவது காமெடி பண்ணுகிறவரா, திருவிளையாடல் பண்ணுகிறவரா? நம்முடைய ஆண்டவர் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர், பாவமே இல்லாத பரிசுத்தர். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா செய்கையிலும் நடக்கையிலும் பரிசுத்தமாயிருக்க. ஏனென்றால் நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். வேற எந்த தேவன் அல்லது எந்த கடவுள் இது மாதிரி சொல்ல முடியும்? நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அதனாலதான் இயேசு உயர்ந்தவராய் இருக்கிறார், உன்னதமானவராய் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு நிகராக ஒருவனும் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த தேவ மனுஷன், இந்த ஆபிரகாம் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது என்ன செய்யறான்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறான். என்ன சோதனை? உன்னுடைய ஒரே குமாரனை எனக்கு பலியிடு. இது முதல் தேவன் கேட்ட ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் தேவன் உயிரோடு பலியிட சொல்லுவாரா? இரண்டாவது கருத்தை கவனிக்கணும். நம்முடைய தேவன் நரபலியை கேட்கிறவரா அப்படின்னு சொன்னா கவனிக்கணும். எப்தாவும் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் சொன்னான், நான் யுத்தத்துக்கு போய் ஜெயித்து விட்டு வரும் பொழுது என் வீட்டிலிருந்து யார் முதல்ல வர்றாங்களோ அவங்கள நான் கடவுளுக்கு என்ன பண்ணுவேன்? பலி செலுத்துவேன்னு சொன்னான். ஆனா அவனுக்கு சரித்திரம் தெரியுது, வேத சரித்திரம் தெரியுது, ஆனா பிரமாணம் தெரியல. கடவுளை பற்றிய சரியான அறிவு இல்லைங்க. வேதத்தை பற்றிய அறிவு இருக்கு. அவன் எல்லா சரித்திரத்தையும் சொல்லிட்டு வரான், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா தேவனை குறித்த அறிவு இல்லை. அதனாலதான் நமக்கு ரெண்டு அறிவு வேணுங்க. வேதத்தை குறித்த அறிவு வேணும், தெய்வத்தை குறித்த அறிவு வேணும். இந்த ரெண்டு அறிவும் ரெண்டு கண்கள். ஒரு விசுவாசிக்கு வேத அறிவும் தேவ அறிவும் ரெண்டு கண்கள். நான் ஒரு கண்ணை வச்சேனா
உலகத்தில் வாழ்ந்துருவேன் அப்படின்னா மாம்சத்தின்படி நீங்க எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா கடவுள்கிட்ட வரும் பொழுது அவர் நீதிபர். அவர் ஒற்றை கண்ணோடு கூட என்ன பண்ண முடியாது, ஒற்றை அறிவோடு கூட வர முடியாது. ஒன்று அறிவுனா இன்னொன்று ஞானம் இருக்கணும். ஞானம் கடவுளுடைய, அறிவு இருந்தா உலக சார்ந்து தான் போயிடும். ஆனா ஞானம் இருக்கும்பொழுது தெய்வத்தை சார்ந்து வந்துடும். ஆகவே 2 கண்கள் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார், நீ போய் உன்னுடைய ஒரே குமாரனாக ஈசாக்கை என்ன செய், எனக்காக பலியிடு. இப்ப இதை ஆயத்தம் பண்ணி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வரும்போது அங்க எங்க கொண்டு வரான்னா, ஆண்டவர் சொல்லுகிற மலைக்கு ஒன்றில், மலைகளில் ஒன்றில். அது எங்க இருக்கு? மோரியா தேசத்தில். மோரியா தேசத்தில் இருக்கிற மலைகளில் ஒன்றை நான் உனக்கு காட்டுவேன். அங்க போய் என்ன பண்ண, உன் மகனை பலியிடு. இந்த மலை தாங்க. அப்படியே நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, எலியா ஒரு பலி செலுத்துறார், கர்மேல் மலை. அப்படியே மத்தேயு 27 அங்க என்ன சொல்றாரு, 33 கபாலஸ்தலம் என்கிற கொல்கதா என்னும் மலை. இதெல்லாம் ஒரே மலை தான். புரிஞ்சுச்சா? ஈசாக்கை எங்க பலியிட்டானோ அந்த மலையில் தாங்க கிறிஸ்துவ பலியிடப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. ஆண்டவர் ஒரு மலையை குறிச்சார். அந்த மலையில தன்னைத்தானே கொலை செய்யும்படி கொடுக்கப்படுகிற அந்த மலை தாங்க இந்த மலை. அல்லேலூயா. இது புரியாம நம்ம மலைச்சு போய் மலை மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். ஆட இதுவா, இப்பதான் தெரியுது. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு லைன்ல போவாருங்க, கண்டுபிடிக்கும். இப்ப 3 இடத்தையும் நான் ஒன்று சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ஆபிரகாம் இந்த மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலைகளில் ஒன்றை தெரிந்து கொள்ள போறான். ஆண்டவர் தான் வழி நடத்திட்டு போறாரு. நான் காண்பிக்கும் மலைன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் தான் வழி நடத்திட்டு போகணும். அப்போ தன்னுடைய மகனை பலியிடும்படி மனைவிக்கு சொல்லாம வேலைக்கார அழைச்சிட்டு கழுதையை எடுத்துட்டு அது மேல தேவையான எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு மகனையும் கூட்டிட்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை 25 வருஷமா காத்திருந்து பெற்றவனை பலியிடணும்னா மனசு கேட்குமா? நம்மலாம் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நீங்க அன்புள்ள தெய்வம்ன்றீங்களே, கொடுத்து எதுக்கு அந்த மாதிரி நீங்க பலியிட சொல்றீங்க? அது கொடுக்காம இருந்திருக்கலாம்ல, கேட்டுப்போம்ல. கொஞ்சம் அமைதியா கூட கொஞ்சம் கோபத்தை தளர்த்திக்கிட்டு என்ன கேட்போம், அதுக்கு ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்க? கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்ப என்னை கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன், ஆனால் மனசு இல்லைதான். என் பிள்ளைய நான் விட்ட நான் என் கை வருமா? வராதுதான். சரி நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன், ஆனா என் மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கேட்கிறவன் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வாதாடுவோம். ஆனா எந்த ஒரு கருத்தையும் சொல்லவே இல்லைங்க. அதாங்க 100க்கு 100 ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாமுடைய இந்த விசுவாசம் தான் நீங்கள் நானும் வரும்படி வேதம் அழைக்கிறது. சரி, இப்ப கொண்டு போகும்போது எதை கொண்டு போறான் அப்படிங்கிறத சுருக்கமா பார்ப்போம். நீங்க வசனத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதை சுருக்கமா நான் சேர்த்து சொல்றேன். கட்டைகளை எடுத்துக்கிட்டான், 2வது நெருப்பு எடுத்துக்கிட்டான், 3வது பையன் கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கு ஆடு எங்க? கேட்கும் போது அப்படியே நீங்க இத கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்களேன். ஆபிரகாம் அப்பாட்ட பிள்ளை கேட்கிறான், அழகான பிள்ளை, சௌந்தரியமான பிள்ளை, ஒரே பிள்ளை. அப்பா ஆடு எங்கப்பான்னு கேட்கும்போது நீ தான்ப்பா ஆடுன்னு அவன் எப்படி சொல்லியிருப்பாங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்றான். ஆனா வேதனை உள்ள இருக்குமா? நமக்கு தான் இருக்கும். ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஏன் தைரியமா கொண்டு போனான் தெரியுங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? அது ஒண்ணு. ஆனா அவனுடைய விசுவாசத்தை பத்தி எபிரேயர்ல தான் அங்க சொல்லப்படுது. எபிரேயர் 16ஆம் அதிகாரத்து 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எப்படி அந்த காரியத்தை செய்ய தைரியம் வந்தது அப்படின்னு சொன்னா, அங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீங்க கவனிச்சு படிக்கணும். 11:18 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே,
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப கவனிங்க, எந்த விசுவாசம்? என் பிள்ளைய பலியிட்டாலும் பேசாதீங்க நடுவுல. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, அவன் என்னன்னா என் பிள்ளைய பலியிட்டாலும் தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசங்க. என் பிள்ளைய அவர் கேட்கிறாரா? கொடுக்கிறேன். அப்படி இருந்தாலும் என் தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த முதல் மனிதன் சொல்றான் பாருங்க. முதல் மனிதன்னா விசுவாசத்தில் வந்த மனிதன் என்ன சொல்றான்? என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? என் பிள்ளை அவரோட உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி உயிரோடு எழுப்பியிருந்தா தானே சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி எந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினாரு? இல்லையே. இப்போ புதிய ஏற்பாட்டில் பாருங்க, லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினார். அன்னைக்கே நாயின் பாடையில் படுத்திருந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். 12 வயது சிறுமிய உயிரோடு எழுப்பினார். ஆனா இதெல்லாம் நமக்கு இப்ப தெரியுது. தெரிஞ்சுங்க நமக்கு அந்த விசுவாசம் வரல, அது வேற விஷயம். தலைவலி வந்தாவே நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஆண்டவர் உயிரோடு எழுப்பின தேவனுடைய வல்லமை என்னோட இருக்குங்கிற விசுவாசம் இருந்தாலும் நம்ம ஒன்று விசுவாசிக்கிறதுல எந்த ஒரு வரமும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா ஒன்றுமே பார்க்காம, எந்த சம்பவமும் அவர் முன் அறியாம இருந்த நேரத்திலையும் அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, என் பிள்ளையை திரும்ப உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே கடவுள் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உன் சந்ததி மூலமா தான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னது உண்மைதான். அது ஒண்ணு இருக்கு. நடுவில் இதை கேட்கிறார், பலியை கேட்கிறார், ரைட் கொடுத்தார். ஆனாலும் அவரே அதே பிள்ளை உயிரோடு எழுப்பி அதே பிள்ளை மூலமாகவே சந்ததியை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு விசுவாசி பாருங்க. முன்பின்ன எந்த ஒரு விஷயமும் நடக்காதத இவர் விசுவாசிக்கிறார் பாருங்க. அதனாலதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பத்தி எழுதும்போது சொல்லுது, இல்லாதவர்களை இருக்கிறவர் போல அழைக்கிறதே. நம்ம இல்லாதவர்கள் இருக்கிற போல பார்க்கிறோமா? முதல்ல அழைக்கிறது ரெண்டாவது. இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம கூப்பிடுவோம். அங்க நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம அழைப்போம். நம்ம கண்டுதான் இருட்டா இருக்க, குருட்டா இருக்க, அப்புறம் எப்படி நம்ம அழைக்கப்படுவோம், கூப்பிடுவோம்? ஆனா ஆபிரகாம் பாருங்க, எந்த ஒரு முன் உதாரணம், முன் அனுபவம் இல்லாம ஆண்டவர் பாருங்க ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அந்த விசுவாசத்துக்குள்ள நடத்தி வர்றாரு பாருங்க. இப்ப இது இல்லைன்னா, இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்கலன்னா இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரா? இந்த சம்பவம் நடக்க, அதாவது இந்த சோதனையை அவர் கொடுக்கலன்னா இந்த வார்த்தை ஆபிரகாம் வாயிலிருந்து வந்திருக்குமா? பாத்தீங்களா? இப்ப கடவுளை பற்றி இவன் அறிஞ்சிருந்தானா இல்லையா? கடவுளை பற்றி தெளிவா அறிஞ்சிருந்தாங்க. கர்த்தர் என் பிள்ளையை மறுபடியும் உயிர்ப்பிப்பா, விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்புவா. யாக்கோபின் கூடாரம், என் தாவீதின் கூடாரம் என்ன அழகு! யாக்கோபின் கூடாரங்கள் என்ன அழகு! யாரு சொல்றது? தெரியாது. என்னாகும் அவன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. 24ஆம் அதிகாரம் என்னாகமத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. பிலியாம் சொல்றான், எப்போ கண்ணு திறந்த பிற்பாடு, கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி கழுதையோட போராடுறான். இப்ப நம்ம கண்ணு திறக்கப்படாதனாலதான் பல போராட்டங்களை போராடிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல வீட்டாரோடு, பிள்ளைகளோடு, தாயோடு, தகப்பனோடு இந்த போராட்டம் இருக்குன்னா நம்ம கண்ணு திறக்கப்படாதனாலதான்
பீலையாம் போல கழுதையோடு போராடினான். கழுதை போட்டு அடிச்சுக்கான தானே இல்லையா? அந்த கழுதானே அவனை சுமந்து வந்துச்சு. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தது அவனுக்கு. இது நாள் வரைக்கும் இந்த கழுதை இப்படி பண்ணுனதே இல்லையே, இந்த கிழிச்சாட்டம் பண்ணவே இல்லையே. இப்ப ஏன் பண்ணுது? சிந்திக்கல, யோசிக்கல, அந்த கழுதை போட்டு அடிக்கிறான், போராடுறான். இப்ப நமக்கு போராட்டம் ஏதனால? ஏன் மற்றவங்க எல்லாம் கழுதையா தெரியுறாங்க? ஏன் உபத்திரவமா தெரியுறாங்கன்னா நம்ம கண்ணு சரியா திறக்கப்படல. அவன் கண் திறக்கப்பட்டன்னு சொல்லுகிறதாவது என்னவென்றாலும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் கண்ணு குருடா இருந்திருக்கு. இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா அவனுக்கே கண்ணு திறக்கலங்க. அதனாலதான் யாரோட போராடுறான்? இப்ப நம்ம போராடுறதெல்லாம் எதனால? மாமியார் மருமகனோட போராடுறது, மருமக்களோட போராடுறது, பிள்ளைங்க தாயோட போராடுறது, பெற்றோர்கள் பிள்ளைகளோட போராடுறது. இந்த போராட்டம் என்னால தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா கண்ணு திறக்காதனாலதான். அவன் கண்ணை திறந்தோன்னு என்ன சொல்றான்? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அதுபோல கவனிங்க, நம்முடைய கண்ணு திறக்கப்படும். இப்போ தேவனை குறித்த அறிவு நல்லா சொல்றான். என் தேவன் திரும்ப உயிரோடு எழுப்ப வல்லவர், என் குடும்பத்தை திரும்ப கட்ட வல்லவர், என் பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுக்க வல்லவர், என்னுடைய குடும்பம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும், என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், நாங்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்போ அழைச்சிட்டு போயிட்டான். இப்ப உன் கையில எது இருக்கு? கட்டைகளும், அடுத்தது என்ன இருக்கு? நெருப்பு இருக்கா? அது என்ன கட்டை இருக்கு தெரியுமா? பிளந்து கொண்ட கட்டை. பிளந்த கட்டையை எடுத்துக்கொண்டான். ஏன் உருட்டு கட்டை எடுக்கல? இந்த ஒரு கேள்வியை கேட்டு படிக்கிறதே இல்லைல்ல. ஏன் பிளந்தான்? சீக்கிரமா எரியும். உருட்டுக்கட்டை மெதுவா எரிய ஆரம்பிக்கும். பத்திக்குச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா உருட்டுக்கட்டை யார் கையில இருக்கும்? நல்ல கவனிங்க. உருட்டுக்கட்டை யார் கையில இருக்கும்னா இந்த ரவுடிங்க கையில இருக்கும். வச்சுக்குவான் வீட்டுல, அந்த கட்டையம்மா. ஆனா இவன் உருட்டுக்கட்டையை எடுக்கல, குழந்தை கட்டையை எடுத்தான். அப்ப நல்ல கவனிங்க, கடவுளுடைய நடத்துதல்ல நம்ம கட்டை பழக்கப்படும். எந்த கட்டை? எந்த கட்டைங்க? இந்த கட்டைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? இந்த கட்டைக்கு என்ன பேருங்க? கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறோம்ல. லோரி, சாரா அல்லது பிலிப்பு இப்படின்னு பேர் வச்சிருக்கணும்ல இந்த கட்டைக்கு. இந்த கட்டையை இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க நல்லா? ஆமா, ரெண்டா பொளக்கணும். அப்பதான் கடவுளுடைய வல்லமை உள்ள சீக்கிரம் இறங்கும். பொளக்காத கட்டை சீக்கிரம் பத்தாது. ஒத்துக்கிறீங்களா? மறுப்பீங்களா? கட்டை என்ன பண்ணணும்? சமையல்காரர் எடுங்களேன், சார் 10 உருட்டு கட்டை வாங்கிக்கங்க, 10 குழந்தை கட்டை வாங்கிக்கங்க. ஏன்னா இதை வச்சு முதல்ல என்ன பண்ணிக்குவாங்க? பத்த வச்சுக்குவாங்க. கடவுளுடைய பிள்ளைங்களே, பலியிடணும்னா உருட்டு கட்டை அல்ல, குழந்தை கட்டை பிளக்கப்படணும். கட்டைகள் என்ன செய்யணும்? பிளக்கப்படணும். அதனால லேவியர் 1:6 சொல்லுது, பலி தோல் உரிக்கப்படணும். சர்வாங்க தகன பலி என்ன பண்ணணும்? தோலை உரிக்கணும், அப்புறம் வெட்டணும். ஆனா சபையில எல்லா ஆட்டையும் தோலை உரிக்கிறாங்களா? தோல் உரிக்க ஒத்துக்க மாட்டேங்க. நான் நாடார்னா நாடார் தான், நான் வெள்ளாளர்னா வெள்ளாளர் தான். தோல் உரிக்கப்படணுமா இல்லையா? ஆனா தோல் உரிக்கப்படாத ஆடெல்லாம் இருக்கா உள்ள? அப்ப தோல் உரிக்கப்படலன்னா வெட்டப்பட முடியாது. அங்க சந்து சந்தா வெட்டணும்ன்றார். புரியுதா? இதெல்லாம் வேதவசனம் நமக்கு சொல்லி தருது. சந்து சந்தா வெட்டணும், அடையாளம் தெரியக்கூடாது, நம்ம மாம்சம் யாருன்னு தெரியக்கூடாது. புரியுதா? நம்முடைய மாம்சம் யாருன்னு தெரியக்கூடாது, எந்த சந்ததின்னு தெரியக்கூடாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆபிரகாமுடைய சந்ததின்னு தெரியும். அல்லேலூயா. எந்த மனுஷனாரு, எந்த ஊராயிரு, ஆனா நீ யாருடைய மனுஷன் தெரியணும்? கடவுளுடைய மனுஷன் தெரியணும், விசுவாசின்னு தெரியணும், ஊழியக்காரன்னு தெரியணும், அப்போஸ்தலன்னு தெரியணும், தீர்க்கதரிசின்னு தெரியணும், சுவிசேஷன்னு தெரியணும். இந்த ஒரு அடையாளம் தானே தவிர மற்ற எந்த ஒரு உலக பிரகாரமான அடையாளம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க பிளக்கப்பட முடியாது,
இரண்டாவது பலியாகவும் முடியாது. சரிங்களா? சரி, சீக்கிரம் முடிக்கிறேன். என்னன்னா இதுல நல்லா புரிஞ்சுங்க, நான் கேள்வி கேட்பேன். முதல்ல இவங்கிட்ட இருக்குது 2 கட்டை பலி, சாரி நெருப்பு 2 இருக்கு. ஆனா பலியை குறித்து அங்க என்ன நினைச்சிட்டு வரான் அது வரைக்கும்னா ஈசாக்கு தான் நினைச்சிட்டு வராங்க. ஈசாக்கு தான் பலியிடணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஈசாக்கு பதிலா ஒரு ஆட்டை சிக்க வச்சிருந்தார். முதல்லயே சிக்க வச்சிருந்தாரு. புரிஞ்சுச்சா? இந்த மலை மேல ஆட்டை ஏன் வச்சிருக்கிறார் பாருங்க, மேய வச்சிருக்கிறார். அங்க ஒரு முள்செடியில மாட்டிக்க வச்சாரு பாருங்க. இந்த பக்கம் கூட்டிட்டு வராரு, இந்த பக்கம் மாட்டிக்க வைக்கிறார். ஆண்டவருடைய நடத்திப்பு எவ்வளவு அருமையானது பாருங்க. இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆயத்தம் பண்ணி பையனை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல வச்சு வெட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, வெட்டாத, நீ பார்ப்பா. அங்க பார்த்தா என்ன இருக்கு? ஒரு ஆடு சிக்கி இருக்கு. இப்போ அந்த ஆட்டை எடுத்து பையனுக்கு பதிலா பலியிட்டாரா இல்லையா? அந்த இடத்துல பேர் என்ன வச்சாரு? யெகோவா ஈரே. என்ன அர்த்தம்? கடவுள் உங்களை பார்க்க பண்ணுகிறவர். அங்க கடவுள் பார்த்துக்குவார்ல, நீங்க பார்த்தாதான் அந்த ஆட்டை கொண்டு வர முடியும். புரிஞ்சுச்சா? கடவுள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை யார் பார்க்கணும்? பலியிடுகிறவங்க பார்க்கணும். பார்க்க வச்சாரா? அப்போ அங்க நீங்க கர்த்தருடைய கட்டளைப்படி கீழ்ப்படிஞ்சு போனாதான் அங்க உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை உங்கள் கண்கள் காணும். இதுதான் கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, உணர்வும் இருதயத்தால் உணர்வும் இல்லை. உணர்வும் இல்லை, கேட்கிற திறமையும் இல்லை, பார்க்கிற திறமையும் இல்லை. திருட்டு வீட்டுல குருட்டு பையன் மாட்டின மாதிரி இருக்கிறோம். இருட்டு வீட்டுல திருட்டு பையன் போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் வேதத்துக்குள்ள போறது. என்னன்னே வழங்க மாட்டேங்குதுங்க. ஏதோ படிக்கணும்னு படிக்கிறேங்க. 8 மாசமும் பைபிளை நான் பல முறை பார்த்துட்டேங்க, விளங்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி குடும்பம் விளங்கும்? திருட்டு வீட்டுல எப்படி இருக்கிறோம்? சாரி, இருட்டு வீட்டுல எப்படி இருக்கிறோம்? திருடனை போல இருந்தா எப்படி? நல்லா கவனிங்க. கண்கள் பிரகாசிக்கும், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியும். அங்க உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து வந்தா உன்னால முடிஞ்சது, ஆயத்தப்படுத்த முடிஞ்சது. எதை? கட்டையும் நெருப்பையும் ஆயத்தப்படுத்திட்டான், தம்பியை ஆயத்தப்படுத்தி பள்ளியும் கூப்பிட்டுட்டான். ஆனா கடவுள் பார்த்துட்டாரு. சரி, அடுத்தது நான் வரேன். இந்த எலியாட்ட வாங்க. எலியா என்ன செய்யறாரு? அங்க ஒரு சவாலை விடுறாரு. எத்தனை பேருக்குன்னா 850 பேருக்கு ஒரு சவால். ஆனா பார்க்கிறதுக்கு 450 பேர் மாதிரி தான் தெரியும். பாகால் தீர்க்கதரிசிகள் 450. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450. ஏசபேல் பந்தியில சாப்பாடு கொடுத்து காப்பாத்துறவங்க 400 தீர்க்கதரிசி. ஆக எத்தனை பேரு? 450. இதுல ஒரு 400, 850 தீர்க்கதரிசி எதிர்த்து நிற்கிறார். இந்த பக்கம் யாரு? ஒரே ஒரு ஆளு, எலியா. வாங்க எல்லாரும் வாங்க, சவால் பார்த்துக்கலாம். நான் சவால் விடுறேன், பலியை செலுத்துங்க. ஆனா நெருப்பு வைக்க கூடாது. நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி வரணும். நீங்க கும்பிடுறீங்களா, அந்த கடவுளை அனுப்பணும். அப்படி இருந்தா அந்த கடவுளை நான் ஏத்துக்கிறேன். அப்ப இவங்கள்ட்ட என்ன இருக்கு? 2 இருக்கு. நல்ல கவனி. இங்க ஆபிரகாம்கிட்ட என்ன இருந்தது? கட்டை இருந்தது, நெருப்பு இருந்தது. பலியை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. ஓகேங்களா? பலியை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. இப்ப எலியா காரியத்துல என்ன 2 இருந்தது சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையை டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பலி இருந்தது, சரியா? கட்டை இருந்தது, என்ன இல்ல? நெருப்பு இல்ல. அங்க நெருப்பு இருந்தது, கட்டை இருந்தது. பலியை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. இங்க எலியா காலத்துல அவர் விட்ட சவால்ல நெருப்பு இல்ல. அங்க ஆபிரகாம்கிட்ட நெருப்பு இருந்தது. இங்க பலி இருக்கு,
கட்டை இருக்கு, நெருப்பு இல்லை. இப்ப எதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு? நெருப்பை பார்த்துக்கிட்டாரு. பார்த்தீங்களா? உங்ககிட்ட இருக்கிறத இல்லாத கடவுள் பார்த்துக்குவார். இருக்கிறத வச்சு வாங்க. நம்ம ஆளு கிதியோன்ட்ட என்ன இருந்ததுங்க? ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா வந்து ஆனா ஒரு வேலையை செஞ்சான். எல்லாரும் தூங்கினான். இவன் மாத்திரம் தூங்காம என்ன பண்றான்? களத்துக்கு வந்துட்டாங்க. களத்துக்கு வந்தாதான் போர் அடிக்க முடியும். வீட்டுல இருக்கிற போர் வேற, சரியா? வீட்டுல உட்கார்ந்துருந்தீங்கன்னா போர் அடிக்கும். களத்துக்கு வந்தீங்கன்னா போர் அடிக்கலாம். நீங்க இப்ப களத்துக்கு எத்தனை பேர் வராங்க காலையில? சத்தியத்தை கேட்கும்படி. களத்துக்கு வரலன்னா தானியம் வீடு வந்து சேராது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? களத்துக்கு வரலன்னா தானியம், எந்த தானியமும் எங்க வந்து சேராது. ஆமா, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வீணானது. வீடு திரும்பாது. வீடு திரும்பாது. நீங்க களத்துக்கு வர யோசிச்சீங்கன்னா, கலங்கிறது எதை சொல்றேன்? தேவ சமூகத்துக்கு வர யோசிச்சீங்கன்னா கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க யோசிப்பார். எல்லா இஸ்ரவேலனும் அவன் வேலையில ஈடுபட்டான். அவன் குடும்பத்தோடு இருந்தான். யோசுவா ஒருத்தன் தாங்க ஆசரிப்பு கூடார வாசல்ல படுத்து இருந்தான். ஏன் இவனுக்கு மாத்திரம் வித்தியாசமான அறிவு? அங்க என்ன இருக்கு? எல்லா குடும்பங்கள்லயும் அவன் குடும்பத்தோடு இருக்கும்போது ஆசரிப்பு கூடார வாசல்ல ஏன் படுத்திருக்கணும்னா, அங்க விசேஷம் என்னன்னா, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அங்கதான் இருக்கு. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு வர யோசிச்சீங்க, அலட்சியமா இருந்தீங்க, சோம்பேறித்தனமா இருந்தீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்கூட்டி ஆயத்தமா வரலன்னா நீங்க வரலாம். ஆனால் இரவிலேயே ஆயத்தப்பட்டு அந்த ஏக்கத்தோடு தாகத்தோடு வருகிறவர்கள் வேற, வரணும்னு வரவங்க வேற. புரிஞ்சுதா? முன்கூட்டியே முதல் இரவு அந்த ராத்திரியில, கடைசி மாதத்தினுடைய கடைசி நாள் இரவுல நீங்க ஆயத்தப்படலைன்னா நீங்க புத்தி உள்ள கன்னிகையா மாற முடியாது. நீங்க கன்னிகள் தான். நான் அதுல குறை சொல்லல. கடவுளுடைய பிள்ளைங்க தான், குறை சொல்லல. ஆனா ஆயத்தம் இல்லாத ஒருவரையும் கடவுள் எடுத்துக்கொள்ளவே மாட்டார், நேசிக்கவும் மாட்டார். ஸ்கூலுக்கு ஆயத்தமாகிறோம், காலேஜுக்கு ஆயத்தமாகிறோம், வேலைக்கு ஆயத்தமாகிறோம், பிரயாணத்துக்கு ஆயத்தமாகிறோம். ஆனா கடவுளுடைய சமத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் வந்தீங்கன்னா அது சும்மா வெறும் போக்காதான் இருக்குமே தவிர நிறைவான ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க மாற மாட்டீங்க. ஆபிரகாமுடைய பலியில ஆடை கர்த்தர் பார்த்து கொண்டார். இங்கே எலியா கொடுக்கிற பலியில நெருப்பை கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எதுவுமே இல்லைங்க. பலியும் இல்லை, நெருப்பும் இல்லை, அப்புறம் கட்டையும் இல்லை. இயேசுவே பலியாயிட்டார். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சுமந்துக்கிட்டுலாம் வராதீங்க. உங்க பாரத்துல என்கிட்ட வச்சிருன்றாரு. உன் பாரத்தை எல்லாம் என்ன பண்ண? என்கிட்ட வச்சிரு. நீ விசுவாசத்தோட வா, அது போதும். நான் உனக்காக பலி ஆயிடுறேன். கட்டையை நான் பார்த்துக்கிறேன், நெருப்பை நான் பார்த்துக்கிறேன். நானே உனக்கு ஜீவ பலியா மாறிடுறேன். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வா, இல்லாததை நான் வானத்திலிருந்து நான் உனக்கு பதில் அளிப்பேன். இருக்கிறதோட வா, இந்த பலத்தோட நீ போன்னு சொன்னார்ல. யாரிடத்துல? கிதியோனிடத்துல. அப்ப இந்த பலத்தோட அப்படின்னா உன்னுடைய இருக்கிற பலத்தை 100% யூட்டிலைஸ் பண்ணானா இல்லையா? பிரயோஜனப்படுத்தினானா இல்லையா? அப்ப இருக்கிற பலத்தோட வேகமா வாங்க. எல்லாரும் இயேசுவை சுத்தி தான் இருந்தானுங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மாத்திரம் முன்னாடி ஓடுனானே. ஏன் ஓடுனா? குள்ளமா இருந்ததுனால மாத்திரம் இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஒரு, அதாவது ஏக்கம் இருந்தது. ஏன் வியாதி போகணும், ஆண்டவர்கிட்ட போனா நம்ம போகலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டான்.
ஒருத்தன் என்ன பண்ணா, பிசாசு பிடியிலிருந்து விலகணும், விடுதலை ஆகணும் அப்படின்னு அதுல வந்து சேர்ந்துக்கிட்டான். ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு, இவர் என்னெல்லாம் பண்றாருன்னு வேடிக்கை பார்க்க வந்துச்சு. இன்னொரு கும்பல் என்ன பண்ணுச்சு, எங்கெல்லாம் போறாரு அங்க பரியாசம் பண்ணணும்னு போச்சு. எத்தனையோ கும்பல் இருக்குங்க, எத்தனையோ வகையான மக்களை இயேசுவை சூழ்ந்திருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ஓடினான் பாருங்க. எப்படி ஓடினான்னு வேதம் சொல்லுது, முன்னாக ஓடி. முன்னாக ஓடி. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது எப்படி ஓடினான்? இந்த வார்த்தையெல்லாம் அதான் வார்த்தையை வழங்கணும். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது எப்படிங்க ஓடினான்னு இருக்கு பார்க்கல. நம்ம எல்லாம் கவனிச்சு படிக்க மாட்டேங்கிறோம். கோலியாத்தை யார் கொன்னது அது தெரியும். எப்படி கொன்னா இதெல்லாம் கதையெல்லாம் தெரியும். முக்கியமானது எதுவும் அதை விட்டுருவோம். எப்படி ஓடினான்? தீவிரமாய் ஓடினான். தீவிரமாய். வார்த்தையெல்லாம் இப்ப ரொம்ப வலியுறுத்த வேண்டிய வார்த்தையெல்லாம் இருக்குல்ல. சீக்கிரமா போமா, விட போதுமா, செவரு போமா, கத்துறோம்ல, வலியுறுத்துறோம்ல. இவன் சாதாரணமா ஓடுனானா தாவீது? என்ன ஸ்பீடுங்க. அப்படி போனாதான் அந்த கல்லை என்ன பண்ண முடியும், அந்த ஸ்பீடுக்கு மேல போவுங்க. நீங்க சும்மா நின்று சுத்துங்களேன். இந்த இது தட்டு, என்ன தட்டு வீசுவாங்க, ஃப்ளையிங் இது இருக்குல்ல, ரவுண்டா தூக்கி விசிறுவாங்கல்ல. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, சுத்துறாங்க பாத்தீங்களா, சுத்தி தான் விசிறாங்கல்ல. ஏன்? அந்த ஸ்பீடுக்கு. சும்மா நின்னுகிட்டே விசிறுனா போகாது. அவங்க 4 சுத்தி சுத்தி சுத்துறாங்க பாத்தீங்களா, விடுறாங்க பாத்தீங்களா. ஏன்? ஸ்பீடப் பண்றாங்க, வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க. நின்ன மேல வீசுறதுக்கும் அவங்களை சுத்தி வீசுறதுக்கும் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இம்பாக்ட் இருக்கு. அல்லேலூயா. ஓடுறது சும்மாங்க, நடக்கிறது வேற, வேகமா நடக்கிறது வேற. நான் நடக்கும்போது நிறைய பேரை கவனிப்பேன், எப்படி எல்லாம் நடக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நிறைய நட ஸ்டைல நான் கவனிக்கிறேன். ஒன்னொன்னு எப்படி நடக்குது தெரியுமா, கவனிச்சீங்கன்னா ஆச்சரியம், சிரிப்பாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க நடக்கிற நடையை போய் பார்த்தீங்கன்னா. ஆனா அங்க நடக்கும்போது வித்தியாசம் தெரியும். வேகமா நடக்கிறவங்க, வேடிக்கை பார்த்து நடக்கிறவங்க, வலியை தாங்கி நடக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஆனா இவன் முன்னாடி ஓடி ஏறினா. ஏன்னா எல்லாரும் இயேசு கிட்ட வந்தாங்க, ஆனா இவன் இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க வந்தான், இயேசுவையே அறிந்து கொள்ள வந்தான். அதனால இயேசு அங்க நின்றார். அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, வேதத்தை நிதானமா ஆழமா நிறுத்தி கவனிச்சு ஆராய்ச்சி பாருங்க. நேத்து நான் சொன்ன மாதிரி படிக்கலாம், வாசிக்கலாம், தியானிக்கலாம், புசிக்கலாம். ஆனா ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறவங்க தாங்க வார்த்தையை புரிந்து கொள்வாங்க. வாசிக்கிறவன் புரிந்து கொள்ள மாட்டான். ஓகே ரைட். தேவன் வந்து ஆபிரகாமை சோதித்தார். ஓகே, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி என்னை சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆராய்ச்சி பாருங்க வேதத்தை, அதுலதான் நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தை என்ன பண்ணுங்க, ஆராயுங்க. அதுக்கு கருவறையில இருந்து நம்ம எந்த அறைக்கு வரணும், வகுப்பு அறைக்கு வரணும். நான் வகுப்பு அறைக்கு வரமாட்டேங்க, நான் சர்ச்சுக்கு வரேன் போவேன், வகுப்பு அறைக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னா நீங்க உருவாக்கப்படாத பாத்திரம். களிமண்ணு குயனுடைய கைக்கு வரலன்னா அழகான பாத்திரங்களா வடிவமைக்க முடியாது. களிமண்ணா தான் இருக்கும். கரத்துக்கு வந்தா பிசையணும், அடிபடும், மிதிக்கப்படும். புரியுதா? போட்டு மிதிப்பான்ல. எதுக்காக மிதிக்கிறான்? பாத்திரமா மாத்திரத்துக்கு தான் மிதிக்கிறான். எதுக்காக சோதனை அனுமதிக்கிறாரு? உங்களை சாதனையாளரா மாத்திரத்துக்கு தான் சோதனை அனுமதிக்கிறாரு. உங்களை அழிக்க அல்ல, உருவாக்க. அல்லேலூயா. வேண்டாதவையில அந்த கல், அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துருவான். கையிலேயே பசும்போது தெரிஞ்சிடும், காலில் பட்டுரும். எத்தனை பேர் சப்பாத்தி மாவை காலில் மிதிச்சு சப்பாத்தி சுட்டு தராங்க? உங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சும்மா கையில வீசிக்கிட்டு இருக்கான், கையில அமுக்கிட்டு இருப்பானா? அப்படியா? எத்தனை ஹோட்டல்ல தெரியாம நடக்குது பாருங்க. காலில் மிதிப்படும் போது அதுல கல்லாம் இருக்கும், எடுத்துருவான். தூசி இருக்கு, அதாவது குப்பைகள் இருக்கும்,
நார் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துருவான். அப்ப சுத்தப்படுத்தப்படுது இல்ல? சுத்தப்படுத்தப்பட்டு கைக்கு வந்தோடனே என்ன அழகான பாத்திரமா, என்ன அழகா டிசைன் பண்றாங்க. அந்த கையினுடைய அந்த விரல் அசைவு பாருங்க, இந்த விரல் அசைவு அந்த பாத்திரத்தினுடைய அலங்காரமா மாறுதுங்க. கை அசைவு லைட்டா ஒரு பிரஷர் கொடுத்தா அங்க ஒரு பல்லம் அழகா வந்துடும். பார்க்கறதுக்கு அது ஒரு டிசைனா இருக்கும். என்ன அழகுங்க, கையினுடைய அசைவு அழகு உண்டாக்குது. கடவுளுடைய கையின் அசைவுக்கு வாங்க, நீங்க அழகா மாறிடுவீங்க. கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பீர்கள். புரிஞ்சதா? கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பீர்கள். யாருடைய கை அசைவுக்கு வரணும்? கர்த்தருடைய கைகளின் அசைவுக்கு வாங்க. அசைவுக்கு வந்தீங்கன்னா நீங்க நல்ல ஆகாரமா மாறுவீங்க, நல்ல பாத்திரமா மாறுவீங்க. இல்லைங்க எனக்கு ஒண்ணுமே வேணாம்னா மண்ணா கிடங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறவங்கள தான் உருவாக்குவார். அதனாலதான் ரோமர் 12:1 சொல்றாரு, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஜீவபலியா மாறணும். ஏன்னா இயேசு எனக்காக ஜீவபலியா மாறிட்டாரு. இதே மலையில தான் அவர் மாறினாரு. கொலை செய்யப்பட்டார், எந்த ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. இப்போ விசுவாசி அது போதுங்கிறாரு. அந்த விசுவாசிக்கிறது கூட நம்ம யோக்கியதை இல்லைன்னா அப்புறம் என்ன செய்ய போறோம்? கட்டையாக அவரே மாறினார். உடம்பு அவங்க கொடுத்த சித்திரவதையில எரிந்தது, நெருப்பா எரிந்தது. புரிஞ்சுச்சா? எரியுதுன்னா பாடுகள் என்ன சித்திரவதைங்க. ஒரு அடியில 1 கிலோ சதையை பிச்சிட்டு வந்ததுன்னா எவ்வளவு உபத்திரவம். அவர் சரீரமே கட்டையா மாறினது, சித்திரவதைகள் நெருப்பாய் மாறினது. ஜீவனை கொடுத்தார், ஜீவனை கொடுக்க வந்து ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சா? அவருடைய கட்டை, சரீரமாகிய கட்டை உபத்திரமாகிய நெருப்பால எரிஞ்சதுங்க. நெருப்புல போடுறதும் அடிச்சு உதைக்க ரெண்டும் ஒண்ணு தானே. அடிச்சு சாவடிக்கணும்னு நினைச்சானா அடிக்கிறதும் நெருப்புல போடுறது ரெண்டும் ஒண்ணு தானே. பர்பஸ் என்ன? சாகடிக்கணும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? அப்போ அவருடைய சரீரமே கட்டையா மாறிச்சு இல்ல, உபத்திரவங்களை அவருக்கு நெருப்பா மாறிச்சு இல்ல, ஜீவனை கொடுத்து பலியாய் மாறினார்ல. இது மாதிரி நம்ம கட்டை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, கட்டளையை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ வா, நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா, நான் அங்க பாத்துக்கிறேன். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? யெகோவா ஈரேன்னு பாடிட்டு உட்கார்ந்துக்கிறோம். அவர் எந்த கஷ்டத்தின் உச்சகட்டத்தில் அந்த பேர் வச்சாரு. அந்த கையை தூக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அது ஈசாக்கு பத்தி நிறைய பேசலாம். ஒரு வாலிப பிள்ளைய வச்சு படுக்க வச்சு கட்டி கையும் காலையும் கட்டி வச்சா சும்மா இருப்பானா? டேவிட்டை பிடிச்சி கையை வச்சு, தானியல் பிடிச்சி 2 கையும் கட்டி காலையும் கட்டும் போதே என்னன்னு கேட்பான். முதல்ல சொல்லிட்டு கட்டு. தாப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் முதல்ல சொல்லுமா. எதுக்கு விடுவாங்களா? கட்ட விடுவாங்க? எப்ப இருப்பா, முதல்ல சொல்லு, எதுக்கு என்ன கட்டுற கேட்பானா இல்லையா? நம்ம பிள்ளைங்க சும்மா இருக்கோம்? சும்மா இருக்குமாப்பா? சரிப்பா, நான் ஈசாக்கு போல இருக்கிறப்பான்னு எத்தனை வாய்ப்புள்ள சொல்லும். பக்கத்துல கட்டை வச்சிருக்கிற, பக்கத்துல கத்தி வச்சதுன்னா எடுத்துக்குவானா இல்லையா? இவன் திருப்பி எடுத்துக்குவான், உடனே பொழந்துடுவேன், நீ வயசான ஓடிப்போ. ஆனா ஈசாக்கு அப்படி சொல்லலைங்க. என்ன அருமையான ஒரு நிலைங்க அந்த பையன், அந்த மகனுக்கு. அதுதான் ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுவாங்க. ஜீவ வழியா அவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட. நீங்க எதையும் அதை வெட்டி முறிக்க வேணாங்க. ஆண்டவரே எல்லாம் வெட்டி முடிச்சிட்டார் நமக்கு பதிலா. நமக்கே ஆண்டவர் பதிலா, நமக்கு பதிலா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெட்டி முடிச்சிட்டாரு. நம்ம அதை அவர் சொன்னதை சுமக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, அதை வெட்டி முறிக்கிறோம். நம்ம இந்த 20 படிக்கட்டு ஏறி வரும்போதே மூச்சு கீழே வாங்குது, மேல வாங்குது, அவளிருந்து உட்கார்றதுக்கே நம்மளால முடியல. அவன் மலை மேல ஏறினான் எப்படி? ஆண்டவர் சிலுவை சுமந்துக்கிட்டு நடந்தாரு எப்படி? அதனால
இன்றைய கட்டளை என்னன்னா, நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா. எத்தனை பேர் கட்டளை கீழ்ப்படிவு? கேள்வி கேட்காம, முறுமுறுக்காம, சந்தேகப்படாம ஆபிரகாம் வந்தது போல எத்தனை பேர் வருவீங்க? இதே ஜெபத்தை 4:30 வைக்க போறேன் அடுத்த மாசம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? அப்ப என்ன நீங்க பேசுவீங்க தெரியுமா? போற வழியில என்ன பேசுவீங்க தெரியுமா? சொல்லட்டுமா? வேணாம், சரியா? 4:30 மணிக்கு வைக்கிறாராம். என்ன அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை சொன்னா எத்தனை கமெண்ட்ஸ் வருது? இந்த 6 மணிக்கு வைக்கும் போது எத்தனை பேர் 6 மணிக்கு 5:55 வந்திருக்கிறோம்? 6 மணிக்குன்னு சொல்லும்போது எத்தனை பேர் 5:55 வரும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்றது இல்லை? ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆயத்தம் இல்லை. சீஷர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, வகுப்பறைக்கு வரவங்களாம் சீஷர்களா இருக்கிறாங்கன்னு தான் ஏத்துக்கிறோம். ஆனா நடைமுறையில வரல பாருங்க. நடைமுறைக்கு வரல. வகுப்பறைக்கு வரீங்க, சந்தோஷம். ஒரு சிலர் வரதும் இல்லை. ஆனா வரவங்க ஆயத்தத்தோட வர்றதில்லை. அது டேஞ்சர். நைட்டே நீங்க ஆயத்தப்படணும். இப்ப இந்த செய்தியெல்லாம் நான் நைட்டே ஆயத்தப்படுத்தலைன்னா, இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு எந்த வசனம் அப்படின்னு நான் தேடுனேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அடுத்த தடவை வரமாட்டீங்க. ஆயத்தத்தோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா கையில காசு எப்படி வருது? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை நல்லா மறுபடி கேளுங்க, பலியா மாறுங்க. நீங்க எதுவும் செய்யாதீங்க, விசுவாசிங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.